ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிரியேஷன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இட்லி பொடி தான் பார்க்க போகிறோம். தோசைக்கு எல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி. சம்டைம் நம்ம சாதத்தில் கூட நெய் விட்டு இதை சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிரிப்ஸியாக அழகாக பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒரு பவுலில் நம்ம உருட்டு உளுந்து எடுத்திருக்கேன், வெள்ளை உளுந்து. அப்புறமா அதோட கொஞ்சம் கம்மியாக கடலைப்பருப்பு, கொஞ்சம் கம்மியாக வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன், கருவேப்பிலை, பூண்டு, காயப்பொடி, நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச வத்தல் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம கடாயை நல்லா அடுப்பை கூட்டி வச்சு அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம சிம்மில் வச்சுட்டு இப்போ அந்த வெள்ளை உளுந்தை எடுத்து நம்ம மெதுவாக அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்படியே நல்லா அழகாக கிண்டி விட்டு அதோட ஒரு செகண்ட் கூட நம்ம அதை விடக்கூடாது. சிம்மில் வச்சுட்டே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதை மணம் வர்ற வரைக்கும் இந்த மாதிரி கருகவும் கூடாது, அந்த ப்ரௌனும் தன்மையும் மாறக்கூடாது. அந்த மாதிரி ஒரு நல்ல பெரிய பிளேட்டில் தட்டி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கடாய் அந்த ஹீட்லேயே இருக்கும்போதே கடலைப்பருப்பை தட்டிக்கலாம். எப்போவுமே குவான்டிட்டி உளுந்தும் பருப்பு ஜாஸ்தி இருந்தால் ரொம்ப நல்லது. கடலைப்பருப்பு அந்த கிறிஸ்மஸ்க்கு மட்டும்தான் நம்ம சேர்த்துக்கிறோம், ஆனால் அதில் ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. ப்ரௌனாகவே இருக்கணும், மணமும் வரணும். அப்புறம் வெள்ளை எள்ளு இந்த ஹீட்லேயே சிம்மில் இருக்கும்போதே நம்ம அந்த வெள்ளை எள்ளை அதில் தட்டிக்கலாம். தட்டிட்டு வெள்ளை எள்ளோட குவான்டிட்டி நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கணும். கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்புக்கும் இடையில கொஞ்சம் கம்மியாக வெள்ளை எள்ளு எடுத்துக்கிறேன். நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதோட குவான்டிட்டி எடுத்துக்கலாம். எள்ளு 2 ஜாஸ்தி இது சேர்த்து எதுலேயுமே நம்ம சாப்பிடும்போது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ எள்ளு நல்லா வெடித்து வந்திருக்கு. பட் ஆனால் அது கருகாமல் ப்ரௌனாக மட்டும் மணமாக இருக்கணும், அந்த மாதிரி. இப்போ நம்ம காஞ்ச வத்தலை வறுக்கிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அடுப்பை சிம்மிலே வச்சுட்டு அதை நல்லா வாட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம அந்த இட்லி பொடிக்காக பொருட்களை வறுக்கிற வரைக்கும் அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். கொஞ்சம் கூட கூட்டிட்டா கூட நம்ம அதோட டேஸ்ட்டு தன்மை எல்லாமே மாறி போயிடும். அப்புறம் மொத்த இட்லி பொடியும் நம்மளுக்கு வேஸ்ட் ஆயிரும். இப்போ அதே டைமில் நம்ம அந்த எண்ணெயோட பதத்திலேயே கருவேப்பிலையும் பூண்டையும் அதிலே போட்டுக்கோங்க. பூண்டையும் கருவேப்பிலையும் அதிலே போட்டுட்டு பூண்டு நம்ம அரை இது நம்மளுக்கு ப்ரௌனான வதக்குனா போதும். இந்த பக்குவத்தில் இருக்கும்போது நீங்கள் இதை எடுத்து அந்த பருப்பு மேலே அதையும் கொட்டிக்கோங்க. கொட்டிட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஆற விடுங்க. ஆற விட்டுட்டு நம்ம ஒரு ஸ்பூன் அளவு காயப்பொடி வச்சுருக்கோம். காயப்பொடி நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஆற விட்டுட்டு அப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி அதை நம்ம க்ரஷ் பண்ண போகிறோம். அதை அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு 3ஆவது நம்பரில் வச்சு ஃபுல் ஹீட்டில் நம்ம பண்ணோன்னா அது சீக்கிரம் கெட்டு போயிடும். அப்புறம் நம்மளுக்கு அது கிரிப்ஸ்னஸ் கிடைக்காது. அதனால் மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றிட்டு மிக்சியில் வச்சு 1 நம்பரில் ஃபஸ்ட் நம்பர்லேயே வச்சு நம்ம க்ரஷ் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம இதுக்கு கல்லுப்பு மட்டும்தான் சேர்க்கணும். அப்போ அது ஒரு நல்ல நீண்ட நாள் கொஞ்ச நாளைக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், அது 1ஆம் நம்பரில் வச்சு க்ரஷ் பண்ணி எடுத்தோன்னா அந்த பார்த்து எடுத்து அதை டேஸ்ட்டு கொண்டு வரணும். இப்போ பாருங்கள், ரொம்ப பவுடர் ஆகாமல் ரொம்பையும் அந்த பருப்பு தெரியாமல் அவ்வளோ கரெக்டாக அந்த துள்ளி விழுற மாதிரி இருக்குது பாருங்கள், துள்ளு மாவு மாதிரி. இந்த மாதிரி இட்லி பொடி பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் நிறைய பொடி வகைகள் நான் போடுறேன். இது ஜஸ்ட்டு இட்லிக்கும் தோசைக்கும் தொடுற மாதிரி ஒரு பொடி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரியே நீங்கள் இப்போ செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ இந்த கல் தோசையில் ஒரு எண்ணெய் தடவிட்டு ஒரு தோசை விட்டு அதை காட்டுறேன். அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.